சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆட்டோ ஏறிய வடமாநில பெண்ணிடம் சிலர் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற சம்பவத்தில் குற்றவாளிகளை இரண்டாவது நாளாக தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், சென்னையை பொறுத்தவரைக்கும் கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியா மாறிடுச்சு. சிசிடிவி கேமரா அந்த பகுதியில் நிறைய பொருத்தப்பட்டிருக்கும். சிசிடிவி கேமராவை அடிப்படையா வச்சு ஆட்டோ என்ன அடிப்படையா வச்சு ஆட்டோ ஓட்டுநரை யாரெல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நெருங்கிட்டாங்களா? காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? சென்னை கிளாம்பாக்கத்தில் 18 வயது சிறுமி நேற்று முன்தினம் இரவு கடத்தப்பட்ட வழக்கில் 3 நபர்கள் சிறுமியை ஆட்டோவில் கடத்தி அவருக்கு பாலியல் தொல்லை அளித்து கோயம்பேடு பகுதியில் இறக்கிவிட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுமி சேலத்திலிருந்து மாதாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது தோழியை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சரியாக 11 மணி அளவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இறங்கிய அந்த 18 வயது சிறுமி அங்கிருந்து ஆட்டோ மூலமாக கோயம்பேடு வந்திருக்கிறார். கோயம்பேட்டிலிருந்து பின்பு மாதாவரம் செல்வதற்காக ஏறியிருக்கிறார். இந்த நிலையில் தான் சிறுமி தனியாக வந்த ஆட்டோவில் ஏறியதை தெரிந்து கொண்ட அந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது நண்பர்களுக்கு தகவல் அளித்து செல்கின்ற வழியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு 3 நபர்கள் அந்த ஆட்டோவில் ஏறியிருக்கிறார்கள். மொத்தமாக 3 நபர்கள் ஏறி சிறுமியை மறைவான இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக பல்வேறு தொந்தரவுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கத்தியை காட்டி மிரட்டி அந்த சிறுமியை பாலியல் தொல்லை செய்திருக்கிறார்கள். இதனால் பயந்து போன சிறுமி அங்கு கூச்சலிட்டு அழுதிருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் அவரது நண்பர்களும் மீண்டும் சிறுமியை ஆட்டோவில் ஏற்றி அங்கிருந்து நேராக கோயம்பேடு பகுதியை நோக்கி அழைத்து வந்திருக்கிறார்கள். வரும் வழியெல்லாம் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சரியாக 12:30 மணி அளவில் கோயம்பேடு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய மாதா கோவில் தெரு தற்போது நமது ஒளிப்பதிவாளர் இர்பான் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் மாதா கோவில் தெருவில் அந்த 18 வயது சிறுமியை சரியாக நள்ளிரவு 12:30 மணி அளவில் அங்கு இறக்கி விட்டுவிட்டு அந்த 3 நபர்களும் கத்தியை காட்டி வெளியில் சொல்லக்கூடாது என கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். சரியாக மணி 12:30 மணி அளவில் அந்த சிறுமி தனியாக சாலையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த வழியாக வந்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் அந்த சிறுமியிடம் விசாரித்து அந்த சிறுமியை கொண்டு சென்று பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக அவர் முற்பட்டிருக்கிறார். அப்போது அந்த சிறுமி செல்போனில் பேசியதை கேட்டு இவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை அந்த ஆட்டோ ஓட்டுநர் அறிந்திருக்கிறார். அவர் பின்னர் கோயம்பேடு பகுதியிலிருந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்து இந்த சிறுமி தற்போது பாதுகாப்பான இடத்தில் தன்னுடன் இருக்கிறார் எனவும் உடனடியாக காவல்துறையினர் அந்த சிறுமியை மீட்டு செல்ல வேண்டும் எனவும் அவர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் கிளாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு 18 வயது சிறுமியை பத்திரமாக அழைத்து சென்று தற்போது அந்த சிறுமி ஒரு காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்க. இந்த சம்பவம் குறித்து கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் தொல்லை அளித்தல், அதே போன்று ஆட்கடத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செஞ்சு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த ஆட்டோவில் வந்த நபர்கள் யார் யார் என்பது குறித்தும் அவருடன் வந்த மற்ற நபர்கள் யார், அவர் யாரிடம் போனில் பேசினார் என்பது குறித்து அவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் தான் 3ஆம் தேதி நள்ளிரவு சரியாக 12:30 மணி அளவில் அந்த 18 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி இறக்கிவிட்ட இடமாகும். இந்த இடத்திலிருந்து தான் சிறுமி மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் சிறுமியை கிளாம்பாக்கம் போலீசார் மீட்டு தற்போது காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த ஆட்டோவின் எண் பதிவெண் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சில மணி நேரத்தில் அந்த சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை அளித்த நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவில் இந்த மாதிரியான நபர்களிடம் பெண்கள் தனியாக மாட்டிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியான நேரத்தில் பெண்கள் தைரியமாகவும் விழிப்புடனும் செயல்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.